பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம டெஸ்ட் நம்பர் 7க்கான மேக்ஸ் எக்ஸ்பிளேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸில் என்ன டாபிக் கேட்டிருந்ததுன்னா சிம்பிளிஃபிகேஷன் 2. ஸோ இதில் சிம்பிளிஃபிகேஷன் எல்லா மாடலுமே கலந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தது. இதற்கான எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம். வழக்கம் போல் கொஸ்டின் நம்பர் 176லேருந்து 200 வரைக்கும் மொத்தம் 20 கொஸ்டின் கேட்டிருந்தது. ஸோ அதை ஒன் பை ஒன்னாக இதற்கான எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இங்கே சிம்பிளிஃபை சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 5 + 9 அதாவது ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து 9 மைனஸ் அடுத்து ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் இருக்குது 6 + 2 மைனஸ் இன்னொரு ஓப்பன் ப்ராக்கெட் 3 - 2 மேலே வந்து ஒரு பார் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எல்லா ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் உள்ளதை நம்ம சால்வ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார் இருந்தது அப்படின்னா அதை நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணோம். அப்போது இங்கே 3 - 2 இங்கே பாரில் கொடுத்துருக்கனால இதைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணணும். அப்போது இங்கே பார்த்தோம் அப்படின்னா 3 - 2 1 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம கவனிக்கணும். 6 + 2 - 1 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஓகே. ஸோ போர்ட் மாஸ் ரூல் படி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சால்வ் பண்ணுறது சேஃப். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இடையில வேறு எந்த ஸ்டெப்பும் நம்ம பண்ணாமல் போர்ட் மாஸ் ரூல் படி நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இது இங்கே நம்ம என்ன ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். 6 + 2 6 + 2 என்ன வரும் 8 அப்படின்னு வரும். 8 - 1 7 அப்படிங்கிற கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது இங்கே 9 - 7 அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே. வெளியில் 5 இருக்குது. ஸோ 5 ப்ளஸ் இப்போ நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க 9 - 7ன்னு பார்த்தோம்னா 2ன்னு இருக்கும். அப்போ 5 + 2 நம்மளுக்கு 7 அப்படிங்கிறது ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு லாக்லேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தது. இது ஆல்ரெடி நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த என்னோடய பார்ட் வீடியோவை கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த லாக் கான்செப்டில் வர்றதை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பேஸ் அதாவது லாக் பேஸ் 5 அதே போல் லாக் பேஸ் 5 காமனாக இருக்குது. ஸோ அதை நம்ம காமனாக இருக்க வெளியே எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிறது 4 இந்த 1/100ங்கிறது தான். இப்போ இந்த கண்டிஷனில் ப்ளஸ்ன்னு இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 4ங்கிற வேல்யூம் 1/100 அப்படிங்கிற வேல்யூம் மல்டிப்பிளாக நோட் பண்ணலாம். ஓகேங்களா? இது லாகுக்குரிய ஒரு ரூல். ஓகேங்களா? இது இந்த இடத்துல மைனஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிவைடில் நோட் பண்ணலாம். ஓகே. இங்கே ப்ளஸ் இருந்தால் ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த காமனாக இருக்க வெளியில் எடுத்தது போக ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்கே மல்டிபிள் பண்ணும்போது 1 4 இங்கே 25 4 100 அப்படிங்கிறது மாறிடும். அப்போது லாக் 5 ப்ராக்கெட்டுக்குள்ளே 1/25 அப்படிங்கிற கிடைக்கும். ஓகே. இப்போது 25 அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சைடு நோட் பண்ணுறேன். லாக் பை 1/5² அப்படின்னு கிடைக்கும். இப்போ 1/ல இருக்கிறத நம்ம அதை தலைகளாக மாற்றணும் அப்படின்னா லாக் 5 (2) அப்படின்னு மாறும். ஓகேங்களா? 5 (2) மாறும். இதை என்ன சேஞ்ச் பண்ணணும் அடுத்த ஸ்டெப்பு இந்த -2 இங்கே பவரில் இருக்க -2 இங்கே லாக் பக்கத்தில் மல்டிப்பிளாக வரும். அப்போ -2 லாக் பேஸ் 5 × 5 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ இந்த பேஸில் 5ம் இந்த இடத்துலையும் 5ன்னு இருந்துச்சு அப்படின்னா ஒரே நம்பர் இருந்துச்சு அப்படின்னா இதோட வேல்யூ 1. ஓகேங்களா? அப்போ -2 × 1 ஆன்சர் என்ன கிடைக்கும் -2 அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு பேசிக்கான கன்வர்ஷன் தான். இங்கே கலப்பினத்தில் அதாவது மிக்சர் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க 1/2 1/3ன்னு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் 1/1 3/4ன்னு இருக்குது. அப்போ இங்கே இந்த வேல்யூ மட்டும் கலப்பினத்தில் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே கீழே இருக்க வேலையை மல்டிபிள் பண்ணிடுவோம். 2 6 6 + 1 7 அப்போ 1/7/3 அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ப்ளஸ் அதே போல் இங்கே 4 × 1 4 ப்ளஸ் 3 7ன்னு இருக்கும். அப்போது 1/7/4 அப்படின்னு இருக்கும். இப்போது ஒரு டிவைடுக்கு அடுத்து இன்னொரு டிவைடு வந்துச்சு அப்படின்னா இந்த வேல்யூவில் கீழே இருக்க வேல்யூ மேலே மல்டிப்பிளாக மாறிடும். அதே போல் தான் இந்த வேல்யூ மேலே மல்டிப்பிளாக மாறிடும். ஸோ அப்போ மல்டிப்பிளாக மாறிடுச்சு அப்படின்னா 3/7 ப்ளஸ் 4/7ன்னு இருக்கும். இப்போது இந்த ப்ளஸ் கண்டிஷன்லேயே கீழே அதாவது பகுதி வேல்யூ சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதை காமனாக நோட் பண்ணிவிட்டு மேலே இருக்க வேலையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 3 + 4 இங்கேயும் 7 தான் கிடைக்கும், கீழே இருக்கும் 7 தான். ஸோ அப்போ அடிச்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு 1 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும்.
ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த வேல்யூ பெரிய வேல்யூ இருந்தாலும் ஈஸியான ஒரு ஷார்ட்கட் மூலமா ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஸோ இந்த மாதிரி 999 வந்து இப்போ இதெல்லாம் சேர்ந்தது ஒரு கலப்பு பின்னம். ஓகேங்களா? ஆக்சுவலாக கலப்பு பின்னத்தில் வந்து என்ன பண்ணுவோம், கீழே இருக்க வேல்யூ நம்ம மல்டி பண்ணிட்டு மேலே இருக்க வேல்யூ நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணாலுமே நம்ம கீழே இருக்க வேல்யூ அப்படியே 999 நம்ம காமனாகவே டிவைடில் நோட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல உங்களுக்கு என்ன மாதிரி கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னா, இங்கே 999, இங்கேயும் 999, மேலே அந்த 3 நம்பர் கான்செப்ட், ஓகே 3 டிஜிட் இருக்கணும். இங்கேயும் வந்துட்டு அந்த 999 இந்த மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக முதல் இருக்க 999ல் நீங்கள் 1 மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போது 999ல் 1 போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 998ன்னு இருக்கும். மேலே இருக்க நம்பரில் 1 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ எங்கே 1 மைனஸ் பண்ணணும், எங்கே 1 ஆட் பண்ணணுங்கிற தெரிஞ்சாவே போதும். அப்போ 996 அப்படிங்கிறது கிடைக்கும். இதுதான் அதற்கான ஷார்ட்கட். ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் நார்மல் மெத்தடில் பண்ணுறதாலும் என்ன பண்ணணுங்கிறது நம்ம ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம்ல. ஸோ இந்த கலப்பினத்தில் வந்ததை நம்ம என்ன பண்ணோமோ அதே மெத்தடில் தான் இந்த வேல்யூ நம்ம மாற்றிட்டு நம்ம கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஃபைனலாக நம்மளுக்கு இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே 1.45 பார் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்பரில் பார்னு இருந்துச்சு, அதாவது போர்ட்மாஸ் ரூலுக்கு பார்னு இருந்துச்சுன்னா நம்ம அதை தனியாக ஃபஸ்ட்டு சம் பார்த்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணிடலாம். இங்கே ஒரு நம்பரில் மேலே பார்னு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. 1 எந்த நம்பருக்கு மேலே பார் இருக்கோ அந்த நம்பர் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். இப்போ 4க்கும் 5க்கும் மேலே தான் பார் இருக்குது அப்படின்னா அந்த 4545 ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இப்போ இங்கே 1 நீங்கள் இங்கே 1 இருக்குன்னா 1 நோட் பண்ணிடுங்க. இங்கே 45 இருக்குன்னா அந்த 45 போட்டுட்டு கீழே வந்து எத்தனை நம்பருக்கு மேலே பார் இருந்துச்சு, 2 நம்பருக்கு மேலே, அப்போது 29ங்கிற நோட் பண்ணிடணும். இப்போ இந்த வேல்யூ நீங்கள் 9ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 9×5 45, 11×9 99. ஓகே, அப்போ 1/5/11 இருக்குது. இது ஒரு கலப்பு பின்னம். அப்போ இது ஒரு கலப்பு பின்னத்தை நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே இருக்க வேல்யூ மல்டிபிள் பண்ணுவோம். மல்டிபிள் பண்ணிவிட்டு மேலே இருக்க வேல்யூவில் ஆட் பண்ணுவோம். அப்போ 1 × 11 11, 11 + 5 16, 16/11ங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரூட்டுக்குள்ளே அடுத்தடுத்த ரூட்னு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இங்கே 1 + 1 + ஸ்டார்ட் ஆன்ஸ் அப்படின்னா நீங்கள் ரைட் சைடில் இருந்து சிம்ப்ளை பண்ணிட்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே √9ஓட வேல்யூ 3. அப்போ 1 + 3ஓட வேல்யூ 4. இது வந்து ரூட்குள்ளே தான் இருக்குது. அப்போ இங்கே √4 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 2ன்னு வரும் வெளியில். அப்போ 14 + 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 இருக்கும். இதுவும் ரூட்டுக்குள்ளே 16 கிடைக்கும். ரூட்டுக்குள்ளே 16 இருந்துச்சுன்னா ரூட்டுக்கு வெளியில் வரும்போது 4ன்னு கிடைக்கும். அப்போது இங்கே 5 + 4 9 கிடைக்கும். ஓகேங்களா? இந்த 5 + 4 9 கிடைக்கும். இப்போ ரூட்டுக்குள்ளே 9 இருந்துச்சுன்னா ரூட்டுக்கு வெளியில் வரும்போது 3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ரூட்டுக்குள்ளே 1 + 4 1 + 3 4ன்னு கிடைக்கும். அப்போ வெளியில் வரும்போது 2 அப்படின்னு வரும். அப்போ 1 + 2 என்ன வரும், 3. அதுவும் ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது. 1 + 2 நம்ம ஃபைனலாக கிடச்சது. அப்போ என்ன வரும், √3ங்கிறதா ஆன்சராக வரும். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ மற்ற நம்பர்ஸ் இருந்தால் தான் ஷார்ட்கட் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சேம் நம்பர் வந்து ப்ளஸ்ன்னு வந்திருந்தாலுமே கூட நான் என்ன கவனிக்கணும்னு சொல்லியிருக்கேன், ரூட்டுக்குள்ளே இருக்க நம்பர் என்ன, சிம்பிள் என்ன, இதை மட்டும் பார்த்தாவே போதும் சொல்லியிருந்தேன். ரொம்ப ஈஸியாகவே ஷார்ட்கட் மூலம் ஆன்சர் கண்டுபிடிச்சான்னு சொன்னேன். இப்போ ரூட்டுக்குள்ளே 6க்கு அடுத்து வரக்கூடிய ஒரு முழு வர்க்க எண் என்ன அப்படின்னா 9ங்கிறதான். ஓகேங்களா? ஸோ என்ன ப்ளஸ் தானே, ஏதோ ஒரு சம்திங் நம்பர் வரப்போகுது, அது மூலயமா ரூட்டுக்குள்ளே ஒரு முழு வர்க்க எண் கிடைக்க போகுது. அப்போ ரூட்டுக்கு வெளியில் வரும்போது இப்போ இங்கே முழு எண்ணு தான் இருக்குது. அப்போ ரூட்டுக்குள்ளே 9 இருந்தால் மட்டும்தான் அது வெளியில் வரும்போது 3 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஒருவேளை மைனஸ் இருந்தால் என்ன பண்ணணும், 6க்கு கீழே இருக்க முழு வர்க்க எண் என்னவோ அதை கண்டுபிடிச்சி நம்ம ஆன்சர் ஈஸியாக ஷார்ட்கட் மூலமாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கேயும் சேம் ட்ரிக்கே யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே நம்ம க்யூப் ரூட் தான் நம்ம பார்க்கணும். இங்கே க்யூப் தானே கொடுத்துருக்காங்க, க்யூப் ரூட் தான் பார்க்கணும். இந்த மைனஸ், அதாவது ஃபஸ்ட் ஒருத்தர் மைனஸ் வந்ததுனால ஆன்சரும் எப்பயுமே மைனஸில் தான் வரும். ஓகேவா? இப்போ அடுத்த கவனிங்க, 121ன்னு இருக்குது. அடுத்து எப்பயும் என்ன பண்ணுவோம், நம்பர் என்ன, சிம்பிள் என்ன தானே பார்ப்போம். அப்போ 121 ப்ளஸ்ன்னு இருக்குது. ஓகே, அப்போ 121க்கு அடுத்து வரக்கூடிய முழு ஒரு கண எண் என்ன, க்யூப் ரூட் வேல்யூ என்ன அப்படின்னா
125 தான். ஓகேவா? அப்போ 125ன்னு இருந்துச்சு அப்படின்னா அதோட கியூப் ரூட் வேல்யூ என்ன? எப்பவுமே ஆன்சர் மைனஸ்லாம் வரும்னு சொன்னேன். 125 கியூப் வேல்யூ என்ன? 5 கியூபோட வேல்யூ தான் 125. அப்போ -5 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ எந்த வித ரிஸ்க்குமே இல்லை. அழகாக நான் சொல்லிக் கொடுத்த ட்ரிக்கு மூலயமா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நம்ம கியூப் ரூட் வேல்யூலாம் தெரிஞ்சதுனாவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போ 729 கியூப் வேல்யூ எதோட கியூப் வேல்யூ? 729 9ஓடது. ஓகேங்களா? -27ங்கிறதும் கியூப் ரூட்குள்ளே தான் இருக்குது. அப்போது 3ஓட கியூப் வேல்யூ தான் 27. ப்ளஸ் அடுத்தது 16 வந்து ஸ்கொயர் வேல்யூவில் இருக்குது. அப்போ 16 ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னா 4ங்கிறதா. ஓகேவா? அதாவது ரூட் 16ன்னு சொன்னாலும் இந்த இடத்துல வந்துட்டு குட்டியாக ஒரு 2 அப்படின்ட்டு ஸ்கொயர் ரூட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாலும் இதோட ஆன்சர் 4 தான். ஓகேவா? டிவைடட் பை 512 கியூப் ரூட்டுக்குள்ளே இருக்குது. அப்போது எதோட கியூப் வேல்யூ? 512 8ஓட கியூப் வேல்யூ. ப்ளஸ் 343 கியூபில் தான் இருக்குது. அப்போது எதோட கியூப் வேல்யூ? 7ஓட கியூப் வேல்யூ தான். மைனஸ் 216 பவர் 4ன்னு இருக்குது. ஓகேங்களா? அப்போது எதோட பவர் 4 வேல்யூ உங்களுக்கு 256னா 4 பவர். ஓகேங்களா? ஸோ 4 கியூபோட வேல்யூ 64. 64 இன்ட்டு 4ன்னு எடுத்துட்டிங்கனாவே 256 வரும். ஓகே, அப்போ ரூட்டுக்கு வெளியில் வரும்போது அதாவது இங்கே 4ன்னு இருக்குது. 4ஓட பவர் 4 வேல்யூ தான் 256ன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ இந்த 4 வேல்யூ இந்த 4 வேல்யூ கேன்சல். அப்போ 4ங்கிற மட்டும்தான் கிடைக்கும். அதான் இங்கே நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ என்ன போர்ட் மாஸ் ரூல் படி தான் இங்கே 9 இருக்குது, இங்கே ப்ளஸில் 4 அப்படின்னு இருக்குது. அப்போ மேலே இருக்க வேல்யூ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 13 - 3 டிவைடட் பை கீழே வந்துட்டு இங்கே 8 + 7 15 இருக்குது. 15 - 4. ஓகே, 15 - 4. அப்போ மேலே 10ன்னு கிடைக்கும், கீழே வந்து 11 கிடைக்கும். 10/11 ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சாதாரண ஒரு அடிஷன் வேல்யூ மாதிரி தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவே. நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறத கவனிங்க. ரூட்டுக்குள்ளே 2116ன்னு இருக்கிற வேல்யூ 46ன்னு கொடுத்துட்டாங்க. இதிலேருந்து நீங்கள் நல்லா ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள். ரூட்டுக்குள்ளே 21.16ன்னு இருக்கா, அதாவது இங்கே 2 டிஜிட் தள்ளி ஒரு புள்ளி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரூட்டுக்குள்ளே 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருந்ததுன்னா நீங்கள் ரூட்டுக்கு வெளியில் இருக்க அந்த 46ங்கிற இடத்துல ஒரே ஒரு புள்ளி வச்சுக்கலாம். ஓகே, அப்போ 4 இருந்துச்சு அப்படின்னா ரூட்டுக்குள்ளே 4 டிஜிட் தள்ளி புள்ளி இருந்துச்சு அப்படின்னா ரைட் சைடு புள்ளி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? இங்கே 2 டிஜிட் மாற்றிக்கலாம். ஓகே, அதாவது ரூட்டுக்குள்ளே 2 டிஜிட்க்கு நீங்கள் ஒரே ஒரு டிஜிட் இந்த சைடு நீங்கள் புள்ளி வச்சுக்கலாம். ஓகே, இதான் நீங்கள் கான்செப்ட். இதை புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இப்போதும் எந்த வித கன்ஃபியூஷன் இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போ பாருங்கள், அடுத்ததை கவனிங்க. 2வது ப்ளஸில் தானே இந்த தானே கொடுத்துருக்காங்க 0.2116. அதாவது இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது? 4 டிஜிட் இருக்குது. அப்போ 4 டிஜிட் இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு டிஜிட் இருந்துச்சுன்னா, அதாவது 2 டிஜிட் மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சோம். இப்போ 4 டிஜிட்னா இங்கே 2 டிஜிட், அப்போ 0.46 அப்படிங்கிறதா. ஓகே, இப்போ எதெல்லாம் ஆட் பண்ணுங்கிறதானே? ஃபஸ்ட்டு 4.6, அடுத்தது என்ன 0.46, இதானே வந்துட்டு 2வது கண்டுபிடிச்சோம். இப்போ 3வது இன்னும் ஈஸி தான். எத்தனை டிஜிட்டு? மொத்தம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 டிஜிட் இருக்கும். 0.20 போட்டிருப்பாங்க, அந்த 2116. அப்போ மொத்தம் 6 டிஜிட் இருக்கா? அப்போது ரூட்டுக்குள்ளே 6 டிஜிட் இருந்தால் ரூட்டுக்கு வெளியில் நம்ம என்ன பண்ணணும்? 3 டிஜிட் வந்து தள்ளி புள்ளி இருக்கணும். ஓகே, அப்போ நான் ஒரு 0 எக்ஸ்ட்ரா சேர்த்து நான் புள்ளி வச்சுக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ இங்கே என்ன வரும்? 0.046 அப்படின்னு கிடைக்கும். இந்த 3 தானே ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம 3 நம்ம ஆட் பண்ணால் வேலை முடிஞ்சு. அப்போ இங்கே 6 வரும், இங்கே 6 + 4 10, 10க்கு பேலன்ஸ் 1 வரும், இங்கே போட்டோம். அப்போ இங்கே 11ன்னு வரும், பேலன்ஸ் 1. ஓகே, அப்போ இங்கே 1ன்னு வரும். ஓகேங்களா? அப்போது இங்கே 5.106 ஆப்ஷன் ஏ தான் இதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளானதான், எந்த வித ரிஸ்க்குமே இல்லை. நம்ம எதையும் கண்டுபிடிக்கணும்னு இல்லை, ஜஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க அந்த ஸ்டார்டிங் வேல்யூ வச்சு அழகாக நம்ம பாயிண்ட்டை மட்டும்தான், அவங்க பாயிண்ட் எந்த சைடு வச்சுருக்காங்களோ அதுக்கேற்றாப்படி நம்ம இங்கே இந்த ரூலை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே
1000 பவர் 9 கொடுத்துருக்காங்க டிவைடட் பை 10 பவர் 24 கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இப்போது 1000 பவர் 9 இருக்குது ஓகேங்களா. இப்போது 1000 அப்படிங்கிறதே நம்ம என்ன எழுதலாம்னா 10 க்யூப்னு எழுதலாம் ஓகே. அப்போ இந்த 1000க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் 10 க்யூப்னு எழுதுறேன். பவரில் இருக்க அந்த 9 அப்படியே தான் இருக்குது. டிவைடில் 10 பவர் 24ன்னு இருக்குது ஓகே. இப்போ இங்கே பவருக்கு அடுத்த வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும் 27ன்னு வரும் டிவைடட் பை 10 பவர் 24ன்னு இருக்கும். இப்போ இங்கே என்ன பண்ணணும் பேஸ் சமமாக இருந்து டிவைட் வந்தால் பவர் இருக்க வேல்யூ மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ 10 பவர் 27 மைனஸ் 24 என்ன வரும் 10 க்யூப்னு வரும். 10 க்யூபோட வேல்யூ நான் அகைன் என்ன சொல்லலாம் 1000 நம்ம சொல்லலாம். அப்போ 1000 அப்படிங்கிறதா அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கேயும் சுருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை கவனிங்க பேஸ் எல்லாத்துலேயுமே சமமாக தான் இருக்குது. 3/8 இது மொத்தமாக பேஸ் காமனாக இருக்குன்னு எடுத்துக்கோங்க. பவரில் 5 இருக்குது இன்ட்டு அதே போல் 3/8 பவரில் 4 இருக்குது டிவைடட் பை 3/8 பவரில் 9ன்னு இருக்குது ஓகே. நீங்கள் 3/8ன்னு தனித்தனி நம்பராக நீங்கள் யோசிக்காமல் 3/8 அப்படிங்கிறதே ஒரே நம்பராக எடுத்துக்கோங்க. பேஸ் எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது. அப்போ இதை ரெண்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பேஸ் காமனாக இருக்குது. அடுத்தது இது ரெண்டும் காமனாக இருக்குது ஓகேவா. இப்போ நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவே இங்கே பேஸ் காமனாக இருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பேஸ் ஒரே வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். ஒரே வேல்யூவில் பவர் வேல்யூ மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஆட் பண்ணலாம் ஓகேங்களா. 3/8 டிவைடட் பை அதே போல் 3/8 ஹோல் பவர் 9 இருக்குது. இங்கேயும் பேஸ் காமனாக தானே இருக்குது. ஸோ பேஸ் காமனாக இருக்குது. ஜஸ்ட்டு இப்போ பாருங்கள் டிவைட்னு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் 3/8 ஹோல் பவர் 9 டிவைடட் பை 3/8 ஹோல் பவர் 9ன்னு இருக்குது. அப்போ ஒரே நம்பர் தானே இருக்குது. அடிச்சு கொடுத்தோம்னா வேல்யூ 1 அப்படிங்கிறதானே கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். நீங்கள் இதில் போர்ட் மாஸ் ரூல் அப்படிங்கிறத வச்சு எந்த வித கன்ஃபியூஷனும் நீங்கள் பண்ண தேவையில்லை. ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரொம்ப சிம்பிளானதான். இங்கே 1/2 அப்படின்னு ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துட்டு அடுத்தடுத்த பவராக உங்களுக்கு 3 வேல்யூ வந்திருக்கு. பவருக்கு அடுத்து பவர் அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஜஸ்ட்டு பவர் வேல்யூலே நீங்கள் மல்டிபிள் பண்ணாவே போதும் ஓகேங்களா. மல்டிபிள் பண்ணாவே போதும். இப்போ பாருங்கள் -2 இன்ட்டு -1 மைனஸ் இருந்தாவே ப்ளஸ்ன்னு மாறிடும்ல. அப்போது 2 இன்ட்டு 1 2 தான் வரும் ஓகேங்களா. அதே போல் இப்போ இங்கே 2 இன்ட்டு 2 தான் இருக்குது. 2 இன்ட்டு 2 4ன்னு வருமா. அப்போ 1/2 பவரில் 4 இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணலாம் ஆப்ஷனுக்கு ஏதாவது மாடிஃபை பண்ணலாம். பவர் 4ங்கிறது இதுக்கும் வரும் இதுக்கும் வரும் ஓகே. அப்போ என்ன வரும் 1/4 டிவைடட் பை 2 பவர் 4 அதாவது 1 பவர் 4 டிவைடட் பை 2 பவர் 4. 1 பவர் 4ஓட வேல்யூ 1 தான். 2 பவர் 4ஓட வேல்யூ 16. அப்போது 1/16ங்கிறத அதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே டெசிமலில் வேல்யூ பவர் வேல்யூ இருக்குது. இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். 256 256ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ 16ஓட ஸ்கொயர் வேல்யூ. அதனால் நான் 256க்கு பதிலாக 16 ஸ்கொயர் நோட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி பவரில் 0.16ன்னு இருக்குது இன்ட்டு 16 பவர் 0.18 ஓகேங்களா. இப்போ இங்கே இந்த பவருக்கு அடுத்து இன்னொரு பவருக்குனா ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணிடலாம்ல. அப்போ 16 பவர் இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 12க்கு 2 பேலன்ஸ் 1 1 2 0.32 தான் இங்கே பவரில் இருக்குது இன்ட்டு 16 பவர் 0.18. பேஸ் காமனாக தானே இருக்குது 16 இருக்குது. அப்போது பவர் வேல்யூ நம்ம ஆட் பண்ணிடலாம். 16 பவர் வேல்யூ ஆட் பண்ணுங்கள். 8 + 2 10 10க்கு 0 பேலன்ஸ் 1 3 + 1 4 4 + 1 5. அப்போ 0.50 இது 0.50ங்கிறது இப்போ நீங்கள் 0.5ன்னு எடுத்துக்கலாம். 0.5 அப்படின்னா அதை 1/2ன்னு எடுத்துக்கலாமா. அப்போ 1/2ன்னு இருந்துச்சு அப்படின்னா ரூட்டோட வேல்யூ தான் பவரில் 1/2ன்னு போடலாம் சொல்லியிருக்கேன். அப்போது நம்ம இந்த மாதிரி 0.5ன்னு கிடச்சதை 1/2ன்னு நம்ம பவர்லேயே எழுதிக்கலாம். அதவே 1/2ங்கிறத நம்ம ரூட்டாகவும் எழுதிக்கலாம் ஓகே. இது எல்லாமே ஒரே வேல்யூ தான். இப்போ √16 இருந்துச்சுன்னா அது எதோட ஸ்கொயர் வேல்யூ 4ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போ 4ங்கிறத அதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே 2 பவர் x + 13 இருக்குது. அதே போல் 4 பவர் x + 2ன்னு இருக்குது.
இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே 2ன்னு இருக்க மாதிரி இதையும் பேஸ் காமனாக நம்ம 2ன்னு மாற்றணும். அப்போ 2ன்னு மாற்றலாமா? ஏன்னா 2 ஸ்கொயரோட வேல்யூ தான் 4. அப்போ அதனால நான் என்ன பண்ணுறேன், 2 ஸ்கொயர் நோட் பண்ணுறேன். ஆல்ரெடி பவரில் எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு இருக்குது. ஓகேவா? இங்கே ஆல்ரெடி 2 பவர் எக்ஸ் ப்ளஸ் 13ன்னு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பவரில் இருக்க இந்த 2வையும் இந்த வேல்யூ நான் மல்டிபிள் பண்ணுறேன். அதாவது 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு கிடைக்கும். அப்போ என்ன வரும், 2x ப்ளஸ் 4 அப்படின்னு கிடைக்கும். அதாவது 2 பவர் 2x ப்ளஸ் 4, இங்கே ஆல்ரெடி 2 பவர் எக்ஸ் ப்ளஸ் 13ன்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ இங்கே பேஸ் காமனாக இருந்தது அப்படின்னாவே பவரும் ஈக்குவல். ஓகே, அப்போது எக்ஸ் ப்ளஸ் 13 ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 4. இப்போ என்ன பண்ணலாம், இந்த எக்ஸு ஈக்குவல் டு இந்த சைட் போகும்போது மைனஸ் எக்ஸாக மாறிடும். ஓகே, அப்போ மைனஸ் எக்ஸாக மாறுச்சுன்னா 2x மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். இந்த ப்ளஸ் 4 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது மைனஸ் 4ஆக மாறும். அப்போ 13 மைனஸ் 4ன்னு இருக்குது. 13 மைனஸ் 4 9. ஓகேங்களா? இங்கே 2xல் ஒரு எக்ஸ் போணுச்சுன்னா பேலன்ஸ் எக்ஸ் தான். அப்போ எக்ஸோட வேல்யூ 9 கிடைக்கும். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம அல்ஜிப்ரிக் ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி தான். அவங்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இதோட வேல்யூ 117 கொடுத்துட்டாங்க. ஏபியோட வேல்யூ 54 கொடுத்துட்டாங்க. அடுத்து அவங்க கேட்குறது ஏ ப்ளஸ் பி டிவைட் பை ஏ மைனஸ் பி. இப்போ இந்த ஏ ப்ளஸ் பி டிவைட் பை ஏ மைனஸ் பி மட்டும் எடுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே இதவே டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. நான் என்ன பண்ணுறேன், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் நான் மாற்றிக்கிறேன். அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்னு இருக்குது. டிவைடட் பை ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போது வேல்யூ பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இது ரெண்டுக்கும் சேர்த்து 117ன்னு இருக்குது. அப்போ அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். 117 ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபியோட வேல்யூ இங்கே 54ன்னு இருக்குது. அப்போ 54 நான் நோட் பண்ணிக்கிறேன். இதே வேல்யூ தானே இங்கே 117 மைனஸ்ன்னு வரும். அப்போ மைனஸ் 2 இன்ட்டு 54. ஓகேவா? இப்போ 2 இன்ட்டு 54ஓட வேல்யூ என்ன, 108. அப்போது 117 ப்ளஸ் 108 டிவைடட் பை இங்கே 117 மைனஸ் 108. இப்போலாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். இதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ரைட். இப்போ இங்கே 117 ப்ளஸ் 108 225 டிவைடட் பை 117ல் உங்களுக்கு 108 போனுச்சுன்னா பேலன்ஸ் 9. இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்கொயர்லாம் வந்து கேன்சல் ஆன்ஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு தேவையான இந்த ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை ஏ மைனஸ் பி ஆன்சர் கிடச்சிருந்தானே. அப்போ இந்த வேல்யூயை நம்ம ஸ்கொயர் கேன்சல் பண்ணோம்னா இந்த சைடு நம்ம என்ன பண்ணணும், ரூட் எடுக்கணும். அப்போ 225ங்கிறது எதோட ரூட் வேல்யூ, 15ஓட ரூட் வேல்யூ டிவைடட் பை 9ங்கிறது எதோட ரூட் ஸ்கொயர் வேல்யூ, 3ஓட ஸ்கொயர் வேல்யூ. அவ்வளோதான். இதை நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இதை சிம்ப்ளை பண்ணால 1 3 3 5 15. அப்போது ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை ஏ மைனஸ் பியோட வேல்யூ 5. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 192வது கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25ன்னு கொடுத்துருக்காங்க டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 அப்படிங்கிறத மைனஸ் 5 ஸ்கொயர் நம்ம எழுதிக்கலாம்ல. டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 அப்படிங்கிறத 3 ஸ்கொயர் நம்ம நோட் பண்ணிக்கலாம்ல. இப்போ இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயருங்கிறத எக்ஸ் மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5ன்னு எழுதலாம். டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 இங்கே டிவைடட் பையில் இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தானே. அப்போது எக்ஸ் மைனஸ் 3 அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் எதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சிம்பிளானதான். ஃபஸ்ட்டு இங்கே டிவைட்னு இருக்கா, டிவைட்னு இருக்குதுன்னா இதை நம்ம மல்டிபிள்னு மாற்றினோம்னா இதுக்கு அடுத்து உள்ளதை தலையில் மாற்றிக்கலாம்ல. அதாவது எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 3 மேலே வரும். இந்த எக்ஸ் ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் கீழே வந்துடும். ஓகே, இந்த சைடு இருக்கிறது என்ன, எக்ஸ் மைனஸ் 5 அதே போல் எக்ஸ் ப்ளஸ் 5 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3. இப்போ நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். எப்படி கேன்சல் பண்ணலாம், இங்கே எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்கா,
அதனால் இங்கே இருக்க எக்ஸ் ப்ளஸ் த்ரீயை கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இங்கே எக்ஸ் ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது, அப்போ 2 இருக்குது. அப்போ இங்கே 1 மட்டும் நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு இந்த 1 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ இது போக மீதி இருக்கிறது என்னென்னலாம் இருக்குது, மீதி இருக்க ரவுண்ட் பண்ணுறேன் பாருங்கள். எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் மைனஸ் 3 டிவைடில் எக்ஸ் ப்ளஸ் 5. அப்போ ஆன்சர் என்ன, எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 5. இதுதான் இருக்குது. இதுதான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதுவும் பெரிய நம்பராக இல்லாமல் நம்ம என்ன ஃபார்மெட்டில், என்ன அல்ஜிப்ரிக் ஃபார்முலா பேஸில் இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே 4356 மல்டிப்புளில் 2 டைம்ஸ் வருது. அப்போ இந்த நம்பரை ஏன்னு எடுத்துட்டோம்னா நம்ம என்ன சொல்லலாம், ஏ ஸ்கொயர்னு சொல்லலாம். மைனஸ் இங்கே 2171 மல்டிப்புளில் 2 டைம் இருக்குது, அப்போ அதை பி ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். டிவைடட் பை இங்கே 2185ன்னு இருக்குது. அப்போ புதுசாக ஒரு நம்பர் இருக்குன்னா இந்த 2 நம்பரோட அடிஷனாவோ அல்லது சப்ராக்ஷனாவோ இதாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் இதை கவனிச்சிங்க அப்படின்னா 4356லேருந்து 2171 மைனஸ் பண்ணால் கிடைக்கக்கூடியது. அப்போ ஏ மைனஸ் பி தான் இந்த 2185. இதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுட்டா போதும். இன்ட்டு 1/a ப்ளஸ் பி. ஓகேங்களா? இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி நோட் பண்ணுவோம். டிவைடட் பை ஏ மைனஸ் பி இன்ட்டு 1/a ப்ளஸ் பி. ஓகேங்களா? இப்போ இது எது கேன்சல் ஆகும், இந்த வேல்யூ கேன்சல் ஆகிரும், ஏ ப்ளஸ் பியும் கேன்சல் ஆகும். அப்போ பேலன்ஸ் இருக்குது 1 மட்டும் தானே. ஸோ இந்த ஃபார்மெட்டில் எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்துருந்தாலும் இதற்கான ஆன்சர் 1 மட்டும்தான். அது எந்த இது இருந்தாலுமே அப்படியே கேன்சல் ஆகிரும், இந்த மாதிரி கேன்சல் ஆகிரும். அப்போ 1 மட்டும்தான் அதற்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இதையும் நம்ம அதே ஃபார்முலா பேஸ்லேயே பார்க்கலாம். இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, இங்கே இருக்க இந்த வேல்யூ தான் ஷார்ட்கட். ஓகே, அவ்வளோதான், இதுதான். இப்போ இங்கே 8.94 மைனஸ் 3.56. இந்த 3.56 மைனஸ் பண்ணிங்கனாவே இதுதான் ஆன்சர். பாருங்கள், இப்போது 14ல் 6 போன்ஸ்னால் 8 வரும். பேலன்ஸ் இங்கே 8 இருக்குது. 8ல் 5 போன்ஸ்னால் 3, இங்கே 8ல் 3 போன்ஸ்னால் 5. அப்போ 5.38 தான் அதற்கான ஆன்சர். அப்படிங்கிறத ஈஸியாக அந்த ஷார்ட்கட் மூலமாகவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இது ஆக்சுவலாக இங்கே 8.94 3 டைம் மல்டிப்புளாக வந்திருக்கா. இப்போ பாருங்கள், 3 டைம் மல்டிப்புளாக வந்திருக்கும். அப்போ இது ஏ க்யூப் மைனஸ் 3.56 3 டைம் வந்திருக்கும். அப்போ இது பி க்யூப். இந்த கான்செப்டில் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர், இங்கே 3 டைம்ஸ் இருக்கா. ஸோ அப்போ இங்கே ஏ க்யூப் இன்ட்டு அதே போல் இங்கே இது 2 டைம்ஸ் மட்டும்தான் மல்டிப்புள் ஆகுது. ஓகேங்களா? அடுத்தது இடையில இருக்க அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அப்போ இது ஏ ஸ்கொயர், இது ஏ இன்ட்டு பி, அதாவது ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த மாதிரி தான் நம்ம ஃபார்முலா விரிவாக எழுதுனீங்க அப்படின்னாவும் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த மாதிரி வரும். இந்த இருக்க வேல்யூ இங்கே கீழே இருக்க இந்த வேல்யூ கேன்சல் ஆகுது. அப்போ ஏ மைனஸ் பி மட்டும்தான் இருக்கும். அதனால தான் நம்ம அந்த ஏவும் பியும் மைனஸ் பண்ணுறோம். அதுதான் இதற்கான ஷார்ட்கட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 3 கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து அவங்க எக்ஸ் பவர் 5 ப்ளஸ் 1/x பவர் 5 இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே எக்ஸ் பவர் 5 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1/x பவர் 5 இந்த மாதிரி 5 வந்தது அப்படின்னா இதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது ஸ்கொயர்டு வந்தது அப்படின்னா ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். கே ஸ்கொயர் -2 அப்படிங்கிற யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து க்யூப் வந்திருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா கே க்யூப் -3k அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்போம். இது 2 மல்டிபிள் பண்ணி -3ன்னு நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா இதுதான் இந்த பவர் 5 வர்றதுக்கான ஃபார்முலா. ஸோ கண்டிப்பாக இது ஒரு சீரீஸ் இருக்கும். அந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x² இதோட மதிப்பு, அதே போல் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1/x³ இதோட மதிப்பு. இப்போ இந்த ஃபார்முலா ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன், கே ஸ்கொயர் -2. அதே போல் க்யூப் லன்ஸ் அப்படின்னா கே க்யூப் -3k இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். அதே போல் தான் 5 வந்தது அப்படின்னா இந்த ஃபார்முலா. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே ஈஸியாக
ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போ கே அப்படிங்கிற வேல்யூ என்ன, இங்கே ஃபஸ்ட் ஒருத்தர் இங்கே 3 கொடுத்துருக்காங்களா, இதுதான் கேவோட வேல்யூ. அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இங்கே கே ஸ்கொயர்டு தானே, அப்போ 3 ஸ்கொயர் மைனஸ் 2. அடுத்து கே க்யூப் 3 க்யூப் மைனஸ் 3 இன்ட்டு கே வேல்யூ தானே, அப்போ இன்ட்டு 3 மைனஸ் 3. ஓகேங்களா. 3 ஸ்கொயர் வேல்யூ என்ன, 9 மைனஸ் 2. இங்கே 3 க்யூபோட வேல்யூ 27 மைனஸ் 3 9 மைனஸ் 3. இப்போ 9 மைனஸ் 2 7 இன்ட்டு 27 9 ஒன்ஸ்னா பேலன்ஸ் 18. ஓகேங்களா, மைனஸ் 3. இப்போ 7ஐயும் 18ஐயும் மல்டிபிள் பண்ணணும். 8 56 70, அப்போ 126 மைனஸ் 3 123 அப்படிங்கிறதா அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபார்மெட்டை நீங்கள் மைண்டில் வச்சுருக்கணும். இதில் இந்த இன்னொரு விஷயம், ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு ப்ளஸ்ன்னு இருக்குது அப்படின்னா ஃபார்முலாவில் மைனஸ் வரும். அதே இது இங்கே ரெண்டு இடத்துலையுமே எக்ஸ் மைனஸ் 1/xன்னு கொடுத்து அதே போல் x⁴ மைனஸ் 1/x⁴ வந்துச்சுன்னா இந்த மைனஸ்லாம் ப்ளஸ்ன்னு மாறும். இந்த மாதிரி ரூல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இதை தெரிஞ்சது மாதிரி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த மாதிரி சீரீஸில் செயின் சீரீஸ் மாதிரி போகும். நீங்கள் வேல்யூ நீங்கள் 1 மைனஸ் 1/3 அப்படின்னு இருக்குது. அடுத்தது 1 மைனஸ் 1/4ன்னு இருக்குது. இப்போ வேல்யூ நீங்கள் மாடிஃபை பண்ணுங்கள். அதாவது இந்த 3 இங்கே மல்டிபிள் ஆகும். 3 மைனஸ் 1 என்ன வரும், 2/3 அப்படிங்கிறது இருக்கும். ஓகே. அதே போல் இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 4 மைனஸ் 1ன்னு வருமா, ஒரு நாள் 4 4 மைனஸ் 1 3/4ன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்படியே செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த கீழே இருக்க 3 மேலே இருக்க 3 அப்படியே கேன்சல் ஆகும். அதே போல் தான் இங்கே 4 அடுத்தது 5 அப்படின்னு வரும். இந்த 4 கேன்சல் ஆகிரும். அதே போல் 5/6ன்னு வரும். இந்த 5 இந்த மாதிரி அடுத்தடுத்து கேன்சல் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் லாஸ்ட் இருக்கிறத அடுத்து நீங்கள் செக் பண்ணிடலாம். இவ்வளவு நீங்கள் எல்லாமே செக் பண்ணல. இருக்கிறது நீங்கள் அடுத்தடுத்து கேன்சல் ஆச்சுன்னா இந்த மேலே இருக்க வேல்யூ மட்டும்தான் இருக்கும். இப்போ லாஸ்ட் இதை கவனிங்க. 1 மைனஸ் 1/100 இருந்துச்சுன்னா 100 மைனஸ் 1 /100ன்னு இருக்குமா. அப்போது லாஸ்ட்டில் வந்துட்டு என்ன இருக்குது, 99/100 அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா. இப்போ இங்கே இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் வந்துட்டு என்ன ஆகும், 98/99ன்னு இருக்கும்போது இதுக்கு இங்கே கேன்சல் ஆகிட்டு முன்னாடி இருக்க வேலை கேன்சல் ஆகிட்டு இந்த 99 மேலே இருக்க 99 கேன்சல் ஆகிடும். அப்போ இதில் என்ன மிச்சம் இருக்கும், டிவைடில் இருக்க 100 மட்டும்தான். அப்போது மேலே 2 மட்டும் இருந்தது. ஓகே, தொகுதியில் கீழே என்ன இருக்குது, 100 மட்டும்தான். இதுதான் அதற்கான ஆன்சர். சிம்பிளை பண்ணுங்கள். 2/100 1/50 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ ரொம்ப சிம்பிளாக இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன மாதிரி கண்டிஷன் பாருங்கள். இப்போ இங்கே இங்கே 1 + √2, அதாவது கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரூட்டில் இருக்கும். இப்போ 1 அப்படிங்கிற ரூட்டில் ரிலேஷன்ட்டாக நம்ம இதை √1 போட்டாலும் அதோட மதிப்பு மாறாது. இந்த மாதிரி அப் டு √100 வரைக்கும் இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா, அதாவது மேலே 1ன்னு வந்து இந்த மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஷார்ட்கட். என்ன அப்படின்னா, லாஸ்ட் வேல்யூ மைனஸ் ஃபஸ்ட் வேல்யூ, அவ்வளோதான். அது என்னங்க சார் லாஸ்ட் வேல்யூ, √100 தானே லாஸ்ட் வேல்யூ, மைனஸ் ஃபஸ்ட் வேல்யூ என்ன, √1. இப்போ √100ங்கிறது என்ன வேல்யூ, 10. ஓகேங்களா. √1 1 தான். அப்போ 10 மைனஸ் 1 9 தான் அதற்கான ஆன்சர். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. லாஸ்ட் வேல்யூ மைனஸ் ஃபஸ்ட் வேல்யூ, இதுதான். அப்போ என்ன கண்டிஷன் இருக்கணும் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் வேல்யூ பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இது நிறையா பேருக்கு தெரியும் தான். ஸோ என்ன தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி 1+ன்னு ஆரம்பித்து அடுத்து 1/1/1 இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இப்போ இங்கே லாஸ்ட்டில் 2/3ன்னு இருக்கா, நீங்கள் 2,3ன்னு போட்டுருக்காங்க. கொடுத்துருக்க 2 நம்பர், தொகுதி இருக்க வேல்யூ ஃபஸ்ட் நோட் பண்ணியிருக்குங்க, அடுத்தது இருக்கிறத 2வது நோட் பண்ணிடுங்க. ஓகேவா. இப்போது எத்தனை ப்ளஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5. ஓகேங்களா. அப்போது 5+ வந்தது அப்படின்னா நீங்கள் 5 டைம்ஸ் நீங்கள் டேஷ் நோட் பண்ணுங்கள். 5 டைம்ஸ் டேஷ் நோட் பண்ணுங்கள். எத்தனை ப்ளஸ் வந்திருக்கோ அத்தனை டைம் நீங்கள் டேஷ் நோட் பண்ணிடுங்க. இப்போ இந்த டேஷில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 2 வேல்யூயும் ஆட் பண்ணி வர்றதை இங்கே நோட் பண்ணோம். 2 + 3 5. அடுத்த 2 வேல்யூயும் ஆட் பண்ணி வர்றதை அடுத்து நோட் பண்ணோம். 3 + 5 8. அதே போல் 8 + 5 13. 8 + 13 21.
இப்போ 13 21 ஆட் பண்ணால் 34. அவ்வளோதான். அந்த டேஷெல்லாம் என்னென்ன நம்பர் வரணுமோ நோட் பண்ணியாச்சு. இப்போது இந்த ப்ளஸ் வந்தது அப்படின்னா லாஸ்ட்டில் இருக்க வேல்யூ தொகுதியாகவும் அடுத்த வேல்யூ பகுதியாக நோட் பண்ணிடலாம். அவ்வளோதான். 34/21 இதுதான் அதற்கான ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ நல்லா தெளிவாக நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி கண்டிஷன் இருக்கணும், இந்த 1+1+ன்னு ஆரம்பிக்கணும். ஒரு சில இடங்கள்லாம் இங்கேயும் ஒரு கலப்பின்னத்தில் கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த கலப்பின வேல்யூவை நம்ம சிம்ப்ளை பண்ணி தான் அடுத்தடுத்து நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 199வது கொஸ்டின் பாருங்கள். a+b/c ஈக்குவல் டு b+c/a ஈக்குவல் டு c+a/b ஈக்குவல் டு எல்லாமே கேன்னு கொடுத்துட்டாங்க. எல்லாமே ஈக்குவல் டு கேன்னு இருக்குது. கேவோட மதிப்பு என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாமே ஈக்குவல் அப்படிங்கிறதானே. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இப்போ இங்கே a+b/c ஈக்குவல் டு கே அப்படின்னு இருக்குது. இதில் என்ன பண்ணலாம், இந்த சி அப்படிங்கிற வேல்யூ டிவைடில் இருக்குது, இந்த சைட் போகும்போது மல்டிப்புளாக மாறிடும். அப்போ a+b ஈக்குவல் டு சிகே அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா. இப்போ இது ஃபஸ்ட்டு உள்ளது. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த b+c/a இதை ஈக்குவல் டு கேன்னு வைக்கும்போது என்ன வரும், b+c ஈக்குவல் டு ஏகே அப்படின்னு வரும். ஓகேங்களா. அதே போல் லாஸ்ட் இருக்க c+a/bன்னு இருக்கும்போது c+a ஈக்குவல் டு பிகே அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா. இப்போ இந்த 3 வேல்யூ நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி கேல ஒரு சைடும் மற்ற வேல்யூ ஒரு சைடும் நம்ம நோட் பண்ணலாம். இப்போ இங்கே a+bன்னு இருக்கா, a+b நோட் பண்ணிட்டேன். அதே போல் இங்கே b+c நோட் பண்ணுறேன். ப்ளஸ் அதே போல் c+a நோட் பண்ணுறேன். இப்போ மீதி இருக்கலாம் என்ன, ck + ak + bk. இப்போ இதில் கே காமனாக இருக்கா, மீதி உள்ளதெல்லாம் எடுங்க. a+b+c அப்படின்னு இருக்கும். கே அப்படிங்கிறது தனியாக காமனில் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் ஆஃப் a+b+c இருக்கும். அப்படி தானே. இப்போ a 2 டைம் இருக்குது, b 2 டைம் இருக்கும், அதே போல் c 2 டைம். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் a+b+c இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃபைனலாக கேன்சல் பண்ணலாமா, இங்கே a+bயும் இந்த a+b+cயும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஃபைனலாக இருக்கிறது கேவோட வேல்யூ இந்த 2 அப்படிங்கிற மட்டும்தான். அப்போ கேவோட வேல்யூ என்ன, கேவோட வேல்யூ 2. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம இங்கே எக்ஸ் வேல்யூ இங்கே தானே இருக்குது. இப்போ நீங்கள் இந்த இதுலேருந்து ஒரு ஈக்குவேஷன் எடுக்கலாம். எப்படின்னா இங்கே x² மட்டும் எடுத்துருங்க. அதே பொசிஷனில் அடுத்த மேட்ரிக்ஸில் என்ன இருக்குது, 2xன்னு இருக்கா. அப்போ ப்ளஸில் தானே இருக்குது. அப்போ +2x நோட் பண்ணிடுறேன். அடுத்து ஈக்குவல் டு அதே மேட்ரிக்ஸோட பொசிஷனில் இந்த இடத்துல 3 இருக்குது. அப்போது =3ன்னு நான் எடுத்துகிறேன். அப்போது இவ்வளோ பெரிய மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா சிம்பிளாக அந்த ஈக்குவேஷன் மட்டும் நான் எடுத்துக்கலாம். ஓகே. கரெக்டாக அந்தந்த பொசிஷனில் நான் என்ன ரவுண்ட் பண்ணியிருக்கணும் அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என்ன வரும், x² + 2x -3 = 0. அதாவது இந்த 3 ஈக்குவல் இந்த சைடு நான் கொண்டு வந்துட்டேன். ப்ளஸ் வேல்யூ மைனஸாக மாறிடுச்சு. ஓகேங்களா. இப்போ இது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்கு. அப்போ எந்த 2 வேல்யூவை மல்டிபிள் பண்ணால் -3 வரும், அதை 2 ஆட் பண்ணால் இந்த +2 வரும்னு பார்க்கணும். அப்போது 3 அப்படிங்கிறதானே. இதில் எது மைனஸாக இருக்கணும், சின்ன வேல்யூ மட்டும் தான் மைனஸாக இருக்கணும். அப்போ தான் 3 - 1 நம்மளுக்கு 2 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, கரெக்டு தானே. அப்போது இந்த வேல்யூ x +3. ஓகேங்களா. இந்த வேல்யூ x -1. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூங்கிற போது இங்கே x +3 = 0, x -1 = 0 நோட் பண்ணுவோம். இப்போ என்ன ஆகும், இந்த x வேல்யூ இங்கே +3 ஈக்குவல் அந்த சைடு போகும்போது மைனஸாக மாறிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ -3. இங்கே -1 ஈக்குவல் அந்த சைடு போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போது எக்ஸோட வேல்யூ +1. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, -3யும் +1 தான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த கான்செப்டில் கேட்டிருந்தால் நம்ம சால்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த டெஸ்ட் மூலமா நீங்கள் நிறைய பேசிக்கானதும் ஷார்ட்கட்டும் நிறையா நீங்கள் தெரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.